கரூர் பெருந்துயரம், கண்ணீருக்கு பின்னால். கரூரில் நடைபெற்ற தவேக தலைவர் விஜய் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 17 பெண்கள் 9 குழந்தைகள் உட்பட 39 பேர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தவேக தலைவர் விஜய் சனிக்கிழமை இரவு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். முன்னதாக காலை 10:30 மணிக்கு விஜய் பிரச்சாரம் செய்ய காவல்துறை தரப்பில் அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் நாமக்கல்லில் பிரச்சாரம் செய்துவிட்டு பிற்பகல் 3 மணிக்கு பிறகுதான் விஜய் அங்கிருந்து கிளம்பினார். இதற்கிடையில் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் பகல் 12 மணி முதலே தொண்டர்கள், ரசிகர்கள் திரள ஆரம்பித்தனர். கரூர் மாவட்ட எல்லையான வேலாயுதம்பாளையத்தில் இருந்தே கூட்டம் அதிகமாக இருந்ததால் பிரச்சார பேருந்து மிகவும் மெதுவாக நகர்ந்தது. இதனால் இரவு 7:15 மணிக்கு தான் பிரச்சார இடத்துக்கு விஜய் வர முடிந்தது. அங்கு விஜய் பேச ஆரம்பித்த போது அவரது மைக் வேலை செய்யவில்லை. அவரது பேச்சை கேட்பதற்காக பின்னால் இருப்பவர்கள் நெருக்கி அடித்தபடி பிரச்சார பேருந்தை நோக்கி வந்தனர். இதனால் முன்னால் காத்திருந்தவர்கள் நெரிசலில் சிக்கினர். விஜய் பேசிக் கொண்டிருந்த போதே மூச்சு திணறி பலர் அடுத்தடுத்து மயங்கி விழத் தொடங்கினர். மேலும் அப்பகுதியில் இருந்த மரக்கிளை உடைந்து விழுந்ததிலும் சிலர் காயமடைந்தனர். விஜய் பிரச்சாரத்தை முடித்து கிளம்பிய பின்னர் தான் அவர்களை மீட்க முடிந்தது. அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் மீட்கப்பட்ட பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்டோர் கரூர் காந்தி கிராமத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இவர்களில் குழந்தைகள், பெண்கள் உட்பட 39 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 50 பேர், தனியார் மருத்துவமனைகளில் 61 பேர் என மொத்தம் 111 பேர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. உயிரிழந்தவர்கள், சிகிச்சையில் உள்ளோரின் குடும்பத்தினரும் உறவினர்களும் மருத்துவக் கல்லூரி முன்பு குழுமினர். அவர்கள் கதறி அழுது துடித்ததால் அப்பகுதி முழுவதுமே சோகமயமாக காட்சியளித்தது. முன்னதாக கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி பலரும் மயங்கியதாக தகவல் தெரிய வந்ததும் பேச்சை சுருக்கமாக முடித்துக் கொண்ட விஜய் அங்கிருந்து திருச்சிக்கு புறப்பட்டார். கார் மூலம் திருச்சி விமான நிலையத்துக்கு வந்த விஜயிடம் செய்தியாளர்கள், கரூரில் உங்கள் பிரச்சாரத்துக்கு வந்தவர்களில் கூட்ட நெரிசலில் சிக்கி 30க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளார்களே என கேட்டபோது எந்த கருத்தும் கூறாமல் தலையை குனிந்தபடி சென்றார். கரூர் சம்பவம் குறித்து தகவல் அறிந்த முதல்வர் மு.க. ஸ்டாலின் உடனடியாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை தொடர்பு கொண்டு பாதிக்கப்பட்டோரை மீட்கவும் அவர்களுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்கவும் உத்தரவிட்டார். இதையடுத்து 50க்கும் அதிகமான ஆம்புலன்ஸ்கள் சம்பவ இடத்துக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களை மீட்டன. அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிப்பதற்கான பணிகளை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருந்தபடி செந்தில் பாலாஜி தீவிரப்படுத்தினார். அதிகாலை 3 மணி அளவில் பிரேத பரிசோதனை கூடத்துக்கு வந்த தமிழக முதல்வர் ஸ்டாலின் உயிரிழந்தவர்களின் உறவினர்களுக்கு ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் ஸ்டாலின், ஒரு அரசியல் கட்சி நடத்திய கூட்டத்தில் இத்தனை உயிர்கள் பலியானது இல்லை, இனிமேல் இது நடக்கக்கூடாது. இறந்தவர்கள் குடும்பத்துக்கு கனத்த இதயத்தோடு அஞ்சலி செலுத்தினேன். இறந்தவர்கள் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய், காயமடைந்தவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டேன். அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. அரசியல் நோக்கத்தோடு எதையும் சொல்ல விரும்பவில்லை. ஆணையம் சொல்லும் அறிக்கை அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். விஜய் கைது செய்யப்படுவாரா என்ற ரீதியில் கேள்வி எழுப்பப்பட்ட போது, யார் கைது செய்யப்படுவார்கள் என்று நீங்கள் கேட்பதற்கு எல்லாம் நான் என்னை உட்படுத்த தயாராக இல்லை என்று முதல்வர் ஸ்டாலின் பதிலளித்தார். அதேபோல் கேட்ட இடத்தை தரவில்லை, பாதுகாப்பு குறைபாடுகள் இருப்பதாக கூறப்படுகிறதே என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு முதல்வர் ஸ்டாலின் பதிலளிக்கவில்லை. கரூர் சம்பவம் குறித்து விளக்கம் அளித்த பொறுப்பு டிஜிபி வெங்கடராமன், திருச்சி, திருவாரூர், நாகைக்கு வந்த கூட்டத்தை மனதில் வைத்துதான் தவேகாவினர் கேட்டதை விட பெரிய இடமாக இருக்கும் என்றுதான் இந்த இடத்துக்கு காவல்துறை அனுமதி கொடுத்தது. இதே இடத்தில் 2 தினங்களுக்கு முன்பு ஒரு மாநில கட்சி பரப்புரை செய்திருக்கிறது. 10,000 பேர் வருவார்கள் என தவேகாவினர் சொன்னார்கள். ஆனால் 27,000க்கும் மேற்பட்டோர் வந்தனர். அதை முன்கூட்டியே மனதில் வைத்துதான் 500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். நண்பகல் 12 மணிக்கு விஜய் வருவார் என்று தவேகா தலைமை கழக சமூக வலைதள பக்கத்தில்
தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் 11 மணி முதலே கூட்டம் சேர தொடங்கியது. ஆனால் அவர் வந்ததோ இரவு 7:40 மணிக்கு. காலையிலிருந்து அங்கே காத்திருந்த மக்களுக்கு சரியான முறையில் உணவு தண்ணீர் கிடைக்கவில்லை. விஜய் வரும்போது கூட்டம் பின்னாலேயே வந்து கொண்டிருந்தது. ஊருக்குள் போலீசார் மிகவும் கஷ்டப்பட்டு கூட்டத்தை அழைத்து வந்தனர். இதனை விஜயும் குறிப்பிட்டு போலீசாருக்கு நன்றி தெரிவித்திருந்தார். இப்போது இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது என்றார் பொறுப்பு டிஜிபி வெங்கடராமன். கரூரில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு நேரில் ஆறுதல் தெரிவித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, இந்த பொதுக்கூட்டம் ஆரம்பித்த சிறிது நேரத்திலேயே அங்கு மின்சாரம் நிறுத்தப்பட்டதாகவும் இதனால் அங்கு ஏற்பட்ட தள்ளுமுள்ளு காரணமாகவே நெரிசல் ஏற்பட்டதாகவும் எங்களுக்கு ஊடகங்கள் வாயிலாக தகவல் வந்துள்ளது. தாவேகா கூட்டம் நடைபெறுகின்ற போதே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். பாதுகாப்பு குறைபாடுகள் இருப்பதாக தொலைக்காட்சியை பார்க்கும்போது தெரிந்து கொள்ள முடிகிறது. இந்த கட்சி மட்டுமல்ல, அதிமுக சார்பில் நான் நடத்தும் பயணத்திலும் காவல்துறை முழுமையாக பாதுகாப்பு தரவில்லை. இந்த அரசு ஒருதலை பட்சமாக நடக்கிறது. ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று பார்க்காமல் நடுநிலையோடு நடக்க வேண்டும். முழுமையான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த உயிரிழப்புகளை தவிர்த்திருக்கலாம். அதேபோல் ஒரு அரசியல் கட்சி தலைவரும் அதை கூர்ந்து கவனித்திருக்க வேண்டும். அவர் சுற்றுப்பயணம் செல்லும் மாவட்டங்களில் என்னென்ன குறைபாடு இருக்கிறது என்று அவரும் ஆலோசனை செய்து முன்னேற்பாடுகளை நடத்தியிருக்க வேண்டும். ஒரு பொதுக்கூட்டம் என்றால் அந்த அரசியல் கட்சியை, அரசை, காவல்துறையை நம்பித்தான் பொதுமக்கள் வருகிறார்கள். ஒரு நேரத்தை அறிவித்துவிட்டு பல மணி நேரம் கழித்து வரும்போது அதில் சில பிரச்சனைகள் ஏற்படத்தான் செய்யும். இதில் நான் யாரையும் குற்றம் சொல்ல விரும்பவில்லை. தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவிலேயே இதுவரை ஒரு அரசியல் கட்சி நடத்திய பொதுக்கூட்டத்தில் இவ்வளவு உயிரிழப்புகள் ஏற்பட்டதில்லை. இது மிகுந்த வேதனையை தருகிறது என்று எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். அதே வேளையில் கரூர் சம்பவத்தில் அரசியல் பேச விரும்பவில்லை. அதனால் யார் மீதும் குற்றம் சொல்ல விரும்பவில்லை. காவல்துறை தரப்பில் சில அறிவுரைகள் அளிக்கப்பட்டன. அளவுக்கு அதிகமான கூட்டம் வரும்போது சரியான நேரத்துக்கு வந்திருக்க வேண்டும். வாரந்தோறும் சம்பந்தப்பட்ட தலைவர் வருகிறார், அவரிடமும் இது குறித்து கேளுங்கள் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கூறினார். இதனிடையே கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு சம்பவம் குறித்து தமிழக அரசிடம் ஆளுநர் RN ரவி விளக்கம் கேட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சகமும் அறிக்கை கேட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் உள்ளிட்ட 3 பேர் மீது 5 பிரிவுகளின் கீழ் கரூர் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கரூரில் நிகழ்ந்ததை நினைத்து இதயமும் மனதும் மிக மிக கனத்து போயிருக்கிறது. உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உறவினை இழந்து தவிக்கும் நம் சொந்தங்களின் குடும்பம் ஒவ்வொன்றுக்கும் தலா 20 லட்சம் ரூபாய், காயமடைந்து சிகிச்சை பெறுவோருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் அளிக்க எண்ணுகிறேன். இழப்பிற்கு முன்னால் இது ஒரு பெரும் தொகை இல்லைதான். இறைவன் அருளால் அனைத்தில் இருந்தும் நாம் மீண்டு வர முயற்சிப்போம் என்று தாவேகா தலைவர் விஜய் கூறியுள்ளார்.